ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்திற்கான மளிகை பொருட்கள் வந்து நான் வாங்கியிருக்கேன். அந்த மளிகை பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய பட்ஜெட்டில் நான் எவ்வளோ வந்து மிச்சப்படுத்தியிருக்கேன், என்ன மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மளிகை ஜாமான் வாங்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டோரேஜுக்குன்னு ஒரு பாக்ஸ் வச்சுருக்கோம் இல்லைங்களா. இந்த பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 299க்கு டிமார்ட்டில் வாங்கினது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் வந்து மூவபிள் இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீல்ஸ் இருக்கிறதுனால நம்ம எங்கே வேணாலும் இதை வந்து மூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஒயிட் கலரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால என்ன பொருள் உள்ளே இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். நல்லா வந்து குவாலிட்டியாகவே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, எறும்பு எதுவுமே வராத மாதிரி இது வந்து பாக்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஏர் டைட்டாக இருக்குது. இந்த மாதிரி டைட்டாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா இதில் வந்து எந்த ஒரு பூச்சி, எறும்பு இது மாதிரிலாம் எதுவுமே போகிறதில்ல. ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்குது அந்த ரேட்டுக்கு. அப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த பாக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்னென்னலாம் மீதம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துடலாம். இது பார்த்திங்க அப்படின்னா கோதுமை மாவு. இது வந்து 1 கிலோ. இது வந்து 1 கிலோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாக்கெட் வாங்கினா ஒரு பாக்கெட் 1 கேஜி வாங்கினா 1 கேஜி ஃப்ரீ அப்படிங்கிற ரேட்டில் வந்து வாங்கினது. ஆனால் நான் ஒன்று தான் வாங்கினேன். பழைய மாவு இருந்ததுனால இதை யூஸ் பண்ணாமல் இன்னுமே இருக்குது. அதனால் இந்த மாதம் இது வந்து கோதுமை மாவு வாங்க வேண்டியதில்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து கவர்மெண்ட்டில் கிடைக்கக்கூடிய பாமாயில். இது வந்து நாங்கள் வந்து பொரிக்கிறதுக்கு, வறுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அதனால் ஒவ்வொரு மாதமும் தவறாமல் நாங்கள் வாங்கிடுவோம். அப்போ வந்து எங்களுக்கு வந்து ஆயிலோட செலவு வந்து இதில் ரொம்ப கம்மியாகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா மீதம் இருக்கிறது வந்து பஜ்ஜி போண்டா மிக்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து கல்லுப்பு வந்து நம்ம வீட்டில் தீர்ந்து போகாத மாதிரி நம்ம வந்து அதிகமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். அதனால் எப்போவுமே எங்களுக்கு வந்து ஸ்டோரேஜில் வந்து எப்போவுமே ஒரு பேக்கெட் இருக்க மாதிரி நான் பார்த்துப்பேன். இதெல்லாம் வந்து எப்போவாவது ஒரு டைம் வாங்கிட்டோம் அப்படின்னா ஒரு 6 மாதம் 3 மாதத்துக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். இது வந்து பிரியாணி இலை, இது மீதம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பஜ்ஜி போண்டா மிக்ஸில் வந்து இந்த மாதிரி மீதம் இருக்கிறத வந்து இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு ஏர் டைட்டாக வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு என்ன போகாதுன்னா காற்று போகாமல் கொஞ்சம் சீக்கிரமாக கெடாமல் இருக்கும். அப்படிங்கிறதுக்காக இந்த ஐடியாவுமே கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு தெரியட்டுங்கிறதுக்காக அதை சொன்னேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து சக்கரை. இந்த சக்கரை வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மாதமுமே நான் வந்து மளிகை ஜாமான்லாம் வாங்கவே மாட்டேன். ஏன்னா எங்களுக்கு வந்து ரேஷன் கடையில் 1.5 கிலோ வந்து சக்கரை கொடுத்துருவாங்க. அது இல்லாமல் வந்து நேட்டிவ்லேருந்து அப்பாவும் சரி மாமியாரும் சரி வரும்பொழுது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சர்க்கரையை வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதனால் நான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி சக்கரை வந்து கடையில் வாங்கவே மாட்டேன். ரேஷனில் வாங்குறது எங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வத்தல் வந்து அப்பப்போ நான் வந்து பக்கத்து கடையில் வாங்கிடுவேன். இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 22 ருபீஸ் தான். இது வந்து 200 கிராம் இருக்குது. இதெல்லாம் வாங்கினோன்னா எனக்கு 1 மந்த்துக்கு இது மாதிரி வேறு வெரைட்டியாக வந்து நான் வாங்கி வச்சுப்பேன். அடுத்து பார்த்திங்கன்னா வெந்தயம் வந்து மீதம் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து இன்னொரு பாக்கெட் எக்ஸ்ட்ரா இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கடுகு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பாதி வந்து அஞ்சரை பெட்டியில் கொட்டிட்டு மீதம் இருக்கிறத வந்து இந்த மாதிரி கேட்ச் கிளிப் இருக்கு இல்லைங்களா, இதுலேயும் வந்து நம்ம போட்டு வைக்கலாம். இதுவுமே ஒரு ஐடியா தான். இதில் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் மட்டும்தான் இப்போ வந்து மீதம் இருக்குது. இப்போ இந்த மீதம் இருக்கிறது என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்ததாக நம்ம வந்து லிஸ்ட்டு எடுக்கணும். ஆல்ரெடி வந்து நம்ம லிஸ்ட்டு வந்து கிச்சனில் வச்சு நம்மளுக்கு தேவையான பொருளை வந்து எழுதி வச்சுருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் வந்து இப்போ நம்ம எழுதலாம். எப்போவுமே நம்ம வந்து இந்த மாதிரி மளிகை ஜாமான் எழுதுகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மங்கள பொருட்கள் எழுதணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கல்லுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கலாம். அப்புறம் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மஞ்சள் தூள். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இட்லி அரிசி. இப்படி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்னென்ன தேவைகள் இருக்கோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும். இட்லி அரிசி, அப்புறம் வந்து உளுந்து, எங்களுக்கு தேவைப்படுறத எழுதுகிறோம். அது மாதிரி நீங்களுமே உங்கள் வீட்டுக்கு தேவையான தேவைப்படுற பொருட்களை இந்த மாதிரி எழுதிக்கோங்க. எழுதுறதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறமும் வேறு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி தான் நான் வந்து நோட் பண்ணியிருக்கேன். அந்த இதில் வந்து ரொம்ப ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். நான் எங்கள் வீட்டில் வந்து எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் பாக்ஸில் மேக்ஸிமம் 90% இருக்கும். அந்த ஒரு 10% வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கோம். அதையுமே வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா புதுசாக வந்து அதையும் தூக்கி போட்டுட்டு புதுசு வாங்கணும்னு நினச்சிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து கடலைப்பருப்பு அப்படின்னு நோட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ கடலைப்பருப்போட யூசேஜ் வந்து கொஞ்சம் கம்மி அப்படிங்கிறதுனால இந்த மாதத்துக்கு தேவைப்படாது. இப்போ இதை மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது வந்து போதுமா இல்லை வந்து வாங்க வேணுமா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். இந்த மாதிரியும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒவ்வொரு பாக்ஸாக நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா பொட்டுக்கடலைன்னு எழுதியிருக்கு. இது வந்து கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ இது வந்து நம்ம கண்டிப்பாக வாங்கி ஆகணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து காமிக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இது வந்து ஜீரகம் நோட் பண்ணியிருக்கோம். இப்போ ஜீரகம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது. இருந்தாலுமே லாஸ்ட் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். நான் வந்து இந்த மாதிரி செட்டு ஜாமான் வாங்குவோம் இல்லைங்களா, ஜீரகம், வெந்தயம், கடுகு இதெல்லாம் வந்து ஒரு அரை செட்டு எங்கள் மாமியார் வந்து வாங்கி கொடுத்து விட்ருந்தாங்க அப்படின்னு. அது இருக்கிறதுனால வந்து அந்த ஜாமான் வந்து எனக்கு வந்து இந்த மாதத்துக்கு தேவைப்படாது. இது இல்லாத எனக்கு என்ன தேவையான ஜாமான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம். அதுலேயுமே என்னென்ன டிப்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறதுமே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம இந்த மாதத்துக்கான மளிகை ஜாமான் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வாங்கணும். ஏன்னா தீபாவளி சமயத்தில் ஏதாவது ஆஃபர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் தான் நான் வந்து வாங்கணும். அதனால தான் நான் வந்து வீடியோ வந்து கொஞ்சம் டிலேவாக வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துக்கான மளிகை பொருட்கள் வாங்கியிருக்கிறது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 29 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். டிமார்ட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு பை. ஆனால் வந்து நாங்கள் கொண்டு போயிருந்தோம். பட் வந்து ஒரு சமயத்தில் எங்களுக்கு வந்து அந்த பேக் வந்து பத்தலை அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு முறை மட்டும் வாங்கினோம். இது கொஞ்சம் பிக் ஷாப்பராக இருக்கிறதுனால எப்போவுமே வந்து டிமார்ட் போகும்போது இதை எடுத்துகிட்டு போயிடுவோம். இது ஒன்று எடுத்துகிட்டு போகணுன்னா போதுமானதாக இருக்கும். இப்போ என்னென்ன பொருட்கள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி லிக்யூட் இருக்கு இல்லைங்களா, இந்த லிக்யூட் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து வாஷிங் மிஷின் வந்து இந்த டாப் லோடு தான் வச்சுருக்கோம். இந்த டாப் லோடு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கி ஒரு 15 இயர்ஸ் ஆகிடுச்சு. நல்ல ஒரு கம்பெனியில் வாங்கினதுனால எந்த ஒரு டேமேஜோ எந்த இஷ்யூஸும் இல்லாமல் இருக்குது. எப்போவுமே இந்த மாதிரி 2 லிட்டரில் இருக்கக்கூடிய ஆஃபரில் இருக்கிறத வந்து நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது எனக்கு வந்து 3 மந்த் வந்து வந்துடும். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா 1 லிட்டர் வந்து 150 ரூபா, 2 லிட்டர் வந்து 300 ரூபா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 50லேருந்து 60 ரூபா வரைக்கும் இதில் வந்து எனக்கு வந்து சேவ் ஆகும் டிமார்ட்டில் வாங்கும்பொழுது. இது ப்ரொமோஷனுக்கான வீடியோ கிடையாது. நான் வந்து தொடர்ந்து இந்த கடையில் வாங்கும்பொழுது எனக்கு நிறைய லாபங்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ரின்மேட்டிக் வாங்கியிருக்கேன். சில சமயம் சர்ஃப் எக்ஸல் வாங்குவேன், சில சமயம் முகி வாங்குறேன். இப்படி வந்து நான் மாற்றி வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்ருக்கேன். பட் வந்து இந்த தடவை நான் வந்து ரின் வாங்கியிருக்கேன். அப்போ வந்து இது வந்து கெட்டு போகாத ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி மொத்தமாக வாங்கிக்கும் போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் லாபம் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ என்னென்னலாம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத 1 by 1 நம்ம வந்து பார்க்கலாம். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் வந்து ஆல்ரெடி வந்து இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து வாங்கலை. நம்ம வந்து இந்த மாதிரி மளிகை ஜாமான் வாங்கும்போது நம்ம தேவையான லிஸ்ட் எடுத்துட்டோம் இல்லைங்களா, அந்த லிஸ்ட்டில் என்ன இருக்கோ அதை மட்டும் நம்ம வாங்குற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே நம்ம வந்து பட்ஜெட்டுக்குள்ளே வாங்கிட முடியும். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 2 கிலோ இட்லி அரிசி வாங்கியிருக்கேன். 2 கிலோ வந்து போதுமானதாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து போதுமானதாக இருக்காது. ஏன்னா லாஸ்ட் மந்த் வாங்கினது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. அதனால் ஒரு 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஒரு 4 கிலோ வேணும். ஏன்னா ஒரு வாரத்துக்கு 1 கிலோவாவது நம்மளுக்கு தேவைப்படும். இதில் நம்ம வந்து மளிகை ஜாமான் பார்க்கும்போது ஒவ்வொரு மாதமும் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ரேட்டை வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா விலை வந்து ஏறிட்டே இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா போன மாதம் 43 ரூபா 1 கிலோவுக்கு வாங்கினேன். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 44 ரூபா. இப்போ ஒரு கிலோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 ரூபா வந்து இதில் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க இட்லி அரிசி. அது இல்லாமல் நான் வந்து ரேஷன் அரிசியும் இதில் ஆட் பண்ணிக்கிறதுனால எனக்கு வந்து இது போதுமானதாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உளுந்து. இதில் பார்த்தீங்கன்னா 2 ரகம் இருக்கும். இதில் வந்து ஒன்று ரேட்டு கம்மியாக இருக்கும், ஒன்று வந்து இது வந்து 119 ரூபா. அதே வந்து இன்னொரு பிராண்ட் பார்த்திங்கன்னா 125 ரூபாய்க்கு இருக்குது. எனக்கு இதுவே போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு 1.25 கிலோ வாங்கியிருக்கேன். 1.25 கிலோ அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு மாதத்துக்கு போதுமானதாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இதெல்லாம் எழுதணும் இல்லைங்களா, அதுதான். அடுத்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை பார்த்திங்கன்னா 1 கிலோ வந்து 147 ரூபா. இன்றைக்கி தான் நானே பார்க்குறேன் இவ்வளோ ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது. அரை கிலோ வந்து நான் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் வந்து கொஞ்சம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு அரை கிலோ அப்படிங்கிறது எனக்கு வந்து 2 மாதத்துக்கு தாராளமாக போதுமானதாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பச்சைப்பயிறு. இந்த பச்சைப்பயிறு பார்த்திங்க அப்படின்னா 1 கிலோ வந்து 103 ரூபா. இதில் வந்து நான் ஒரு 800 எடுத்துட்டேன். பட் வந்து இது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் எடுத்துட்டேன். எனக்கு வந்து ஒரு 3 மாதத்துலேருந்து 4 மாதம் வரைக்கும் இது வந்து வரும். இதெல்லாம் வந்து அப்பப்போ வாங்குறது கிடையாது, மாதம் வாங்குறது இல்லை, எப்போவாது வாங்குறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதலாக நான் வந்து வாங்கிட்டேன். உண்மையாலுமே இதோட ரேட்டெல்லாம், அதாவது பொட்டுக்கடலை இதோட ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தெரியுது விலை. அடுத்தது பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடலெண்ணெய் வந்து செக்கு எண்ணெய் ஒரு 1/2 லிட்டர் வந்து வாங்கிப்போம். இது வந்து தனியாக வந்து வச்சுக்கிறதுக்காக, அப்பளம் பொரிக்கிறது அந்த மாதிரி. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே நெய் பாட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டில் வாங்கினா எனக்கு வந்து ஒரு மாதத்துக்கு போதுமானதாக இருக்கும். இதோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 175 ரூபா. பட் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது 150 அந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு 20 ரூபா 30 ரூபா நம்மளுக்கு வந்து இதில் வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாத்திரம் வளர்க்குறதுக்கான ஸ்க்ரப்பர் பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ட்டுங்கிறதுல வாங்கியிருக்கேன். பட் இதில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டீலும் இருக்குது, இந்த ஸ்க்ரப்பரும் இருக்குது. 15 ருபீஸ்க்கு இது இருந்ததுனால நான் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உண்மையாலுமே இந்த ஏலக்காய் இருக்குது இல்லைங்களா, இதோட ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கேட்டோன்னாவே கொஞ்சம் பயமாக தான் இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னு பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 135 ரூபா.
இது பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப 20 கிராம் தான் இருக்குது. 20 கிராம் வாங்குறதுக்கு நம்ம எவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்குன்னா 135 ரூபா கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்போ வந்து விலைவாசி வந்து எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு பொருளை வச்சே நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும். இருந்தாலும் இங்கே வந்து வாங்கும் பொழுது எனக்கு வந்து 91 ரூபாய்க்கு இது வந்து கிடச்சிது. அதனால் இதை வந்து நான் வாங்கியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து எப்போவுமே வந்து கொஞ்சம் ஒரு மந்த்தில் ஒரு 2 டைம்ஸு அந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதுனால இது வந்து 2 பேக்கெட் வந்து வாங்கியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா அப்பப்போ வந்து ஒரு வாரத்தில் 1 நாள் 2 நாள் வந்து ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி பிரியாணி வந்து குழந்தைங்களுக்காக செஞ்சு கொடுத்துருவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதம் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து நான் வந்து இந்த பாதாம் பருப்பு வந்து வாங்கியிருக்கேன். இதுவுமே ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது எவ்வளோ கிராம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெறும் 100 கிராம் தான் இருக்குது. இந்த 100 கிராமே நம்மளுக்கு வந்து 139 ரூபாய்க்கு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கிடச்சது வந்து 101 ரூபாய்க்கு கிடச்சிது. இதில் வந்து நம்மளுக்கு 40 ரூபாய் லாபம் இருக்குது இல்லைங்களா? அது மாதிரி தான் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். இது வந்து 100 கிராம் வாங்கியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி முந்திரி. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாதாம் முந்திரிலாம் வந்து மாதம் வாங்க மாட்டேன். ஒரு 3 மந்த்து 2 மந்த்து அந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அப்படிங்கிறதுனால இதை வந்து நான் வாங்கியிருக்கேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா வெறும் 100 கிராம். இதோட ரேட் பாருங்கள், உண்மையாலுமே ஷாக் தான். 214 ரூபா. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 2500 ரூபா பக்கமாக ஒரு கிலோ வருது. இந்த 100 கிராம் வாங்கினோன்னா ஒரு 2 மந்த் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வாங்கியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்நாக்ஸ் வந்து எங்கள் வீட்டில் வந்து பசங்க சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக இது வாங்கியிருக்கேன். இது வந்து 49 ரூபா போட்டிருக்காங்க. பட் வந்து நம்மளுக்கு கொடுக்குறது 30 ரூபா அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டாக எனக்கு தெரியல. இது வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்த்தி அப்படிங்கிறதுனால இதை வந்து வாங்கியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டு வின்னர் ஆல்ரெடி நான் வந்து வீடியோவில் ஷேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டில் வந்து ரேஷன் கடையில் கிடைக்கக்கூடிய பாமாயில் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு கோல்டு வின்னர் ப்ளஸ் இந்த ஒரு 1/2 லிட்டரு கடலெண்ணெய் எனக்கு வந்து போதுமானதாக இருக்கும். இது இல்லாமல் நான் வந்து நல்லெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 லிட்டர் மட்டும் மாதம் வாங்கிடுவேன். இது வந்து கார்ன்ஃப்ளவர், இது வந்து 200 கிராம் வாங்கியிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா மூங்கால், இது வந்து பாசி பருப்பு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். இதோட ரேட்டு பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு 100 ரூபா இருக்குது. 1/2 கிலோ 100 ரூபானா 1 கிலோ நம்மளுக்கு தெரியும் 200 ரூபா வருது. இது ஆனால் வந்து எனக்கு வந்து 2 மாதத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் நான் வந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கும். இதில் வந்து சீக்கிரமாக கெட்டு போகாது இல்லைங்களா? அதேமாதிரி இது வந்து மட்டன் மசாலா வாங்கியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரவை வந்து ஒரு 1/2 கேஜி தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா பழசு வந்து கொஞ்சம் இருக்குது. எனக்கு வந்து 1/2 கேஜி அப்படிங்கிறது ஒரு மாதத்துக்கு வந்து தாராளமாக போதுமானதாக இருக்கும். இதோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா சாரி இது கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. 45 ரூபா. 45 ரூபா அப்படிங்கிறது 1/2 கேஜிங்கிறது ரீசனபுளான ஒரு ரேட்டு தான். பட் நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து ஒரு 34 ரூபா அந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது எல்லாம் வாங்கியிருக்கோம். இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நான் வாங்கியிருக்கிறது இதுவுமே வந்து ஸ்நாக்ஸுக்காக வாங்கியிருக்கிறது. இந்த பாசி பயிரை வந்து நம்மளுக்கு வந்து வறுத்து வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 1 வாங்கினா 1 ஃப்ரீயில் வந்து கிடச்சிது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம வாங்கியிருக்கோம். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 55ன்னு போட்டிருக்காங்க. பட் வந்து நம்ம வந்து 1 வாங்கினா 1 ஃப்ரீ அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 23 ரூபா 22 ரூபாய்க்கு நம்மளுக்கு கிடச்சிருது. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து சர்ஃப் எக்ஸல் வந்து குயிக் வாஷ் வந்து வாங்கியிருக்கேன். இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 100க்கு மேலே தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து தாராளமாக 2 மாதத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் வந்து யூஸ் பண்ணிப்பேன். இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் பல்காக வாங்கி வைக்கும்போது நமக்கு வந்து லாபமாக இருக்கும். ஏன்னா முதல்ல காசு மாதிரி இது வந்து நம்மளுக்கு வந்து எதுவுமே ஆகாது இல்லைங்களா? அந்த மாதிரி கொஞ்சம் வாங்கிட்டேன்னா எனக்கு 3 மாதத்துக்கு வாங்க வேண்டியது இருக்காது. அதேமாதிரி ஆல்ரெடிலாம் நான் சோப்பெல்லாம் காமிச்சிருப்பேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் பேக்கேஜில் வாங்கும்போது எனக்கு 6 மாதம் 3 மாதம்லாம் வந்துடும். அதனால தான் வந்து மாதம் நான் வந்து வாங்குறதில்ல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து பத்திக்குச்சி இதுவுமே வந்து 75 ருபீஸ் போட்டிருக்காங்க. பட் வந்து இது 1 வாங்கினா 1 ஃப்ரீ அப்படிங்கும்போது நமக்கு வந்து பாதி அமௌண்ட்டில் நம்மளுக்கு கிடச்சிருது. அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நூடுல்ஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து அன்ஹெல்த்தின்னு கூட நம்ம சொல்லுவோம். பட் இருந்தாலும் அந்த குழந்தைங்களுக்கு பிடிக்குது அப்படிங்கிறதுனால வீக்லி ஒன்ஸ் மட்டும் சமைக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து 4 பீசஸ் இருக்கிற மாதிரி மட்டும் நான் வாங்கியிருக்கேன். அதாவது வாரத்தில் 1 நாள், அதாவது 4 வாரத்துக்கும் 1 அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இப்போ இது இல்லாமல் நான் வாங்கியிருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நோட்டு வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து நம்ம யூடியூப்புக்காக வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து 50% ஆஃபர் அப்படிங்கிறதுனால வாங்கியிருக்கேன். இது மாதிரி அப்பப்போ இந்த மாதிரி 50% ஆஃபர்ஸ் வந்து நிறைய திங்ஸ் வந்து போடுவாங்க. இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நாங்கள் வாங்கினது. எவ்வளோ வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ சில திங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து டிமார்ட்டில் கிடைக்காது. இதெல்லாம் நான் லோக்கலில் அண்ணாச்சி கடையில் தான் வாங்குறது. ஷாம்பெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து பல்காக வந்து வாங்கி வச்சுக்கிட்டோம். அதாவது பாட்டிலாக வாங்காமல் இந்த மாதிரி பேக்கெட்டில் வாங்கும்போது நமக்கு வந்து நிறைய லாபம் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ப்ரூ காஃபி தூள் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். இதுவும் பார்த்திங்க அப்படின்னா அங்கே பாட்டிலில் வாங்கினோன்னா 300 ரூபா 200 ரூபா அப்படி வந்து இருக்கும். பட் வந்து இது 2 ருபீஸ்க்கு நம்ம வாங்கினோம் அப்படின்னா இதில் வந்து நிறைய லாபம் வந்து நம்மளுக்கு இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாட்டிலில் யூஸ் பண்ணும்போது காற்று போய் கெட்டு போயிடும். பட் இதுனா பார்த்திங்க அப்படின்னா 2 ரூபா தான், ஒரு நாளைக்கு 2 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது நிறைய பணத்தை வந்து இதுலையும் மிச்சப்படுத்த முடியும். இப்படி தான் நான் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணி நான் வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்திங்கன்னா மளிகை சாமான் வந்து வாங்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதத்துக்கான மளிகை செலவு பார்த்திங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
3500 நான் வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா அலாட் பண்ணுவேன். அதில் பார்த்தீங்கன்னா 2 பில்லாக நான் வாங்கியிருக்கேன். அதாவது ஃபஸ்ட்டு கண்டிப்பாக இதெல்லாம் தேவை அப்படிங்கிறது வந்து 1864க்கு வாங்கினேன். அதில் வந்து எனக்கு வந்து சேவிங் பார்த்தீங்கன்னா ரூ. 538 வந்து சேவிங் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மீதம் இருக்கிறதுனால சரி சில திங்ஸ் வந்து வாங்க வேண்டியது இருந்துச்சு. சரி அதையும் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினதில் பார்த்தீங்கன்னா ரூ. 1392 வந்துச்சு. அதில் வந்து ஒரு 700 சாரி இது எவ்வளோ அமௌண்ட்டுன்னு தெரியல, 86 ரூபா, ரூ. 186 நினைக்கிறேன். இந்த அமௌண்ட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுலையும் சேர்த்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3256 வருது. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3500 போது ஒரு ரூ. 250 நம்ம வந்து நம்மளுக்கு வந்து இதில் மீதமாயிருக்கு. இதில் வந்து நான் சேவ் பண்ணியிருக்க அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இதில் ரூ. 538, இதில் வந்து ரூ. 786 அப்படின்னா ஒரு ரூ. 1000 1200 பக்கமாக நம்மளுக்கு வந்து சேவ் ஆகிருக்கிறது வந்து நம்ம பார்க்க முடியுது. ஒவ்வொரு மாதத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து பொருட்கள் வாங்கும்பொழுது நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து சேவ் ஆகும். இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து நம்மளும் ஃபாலோ பண்ணோம், நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவோம், சிலர் வந்து தெரியாமல் கூட இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை வந்து டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.